என் பேர் மோனு சுந்தரங்க. நான் வசிக்கிறது வந்து பசுதிபாளையம். பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். போக்குவரத்துக்கு சௌகரியமாக இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது. இதே வந்து நம்ம போடங்கிப்பட்டி கொண்டு போய் அங்கே வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். போக்குவரத்துக்கு இங்கே இடைஞ்சல்லாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நாள் தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது, ஏன்னா தெரியாததுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. வேலை வெட்டி போகிறவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும், பக்கமாக இருக்கனால. கோடைப்பட்டியாக இருந்தாலும் ரொம்ப தூரங்க, அங்கேருந்து மறுபடியும் அவங்களாம் கிராஸ் முடிச்சு அவங்களுக்கு போக முடியாது, வர முடியாது. இதாக தான் சௌகரியமாக இருக்குது. ஜிஹெச்லாம் ரொம்ப பக்கமாக இருக்குங்க. திருச்சி பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு, மதுரை பஸ்ஸு இதெல்லாம் வரதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. கோயம்புத்தூர் வண்டி, மதுரை வண்டி இதெல்லாம் அந்த பக்கம் அப்படியே பைபாஸில் வந்துருக்குங்க. அதே மாதிரி நம்ம திருச்சி வண்டியில் நம்ம வந்து திருமாங்கலூர் வழியாக திருச்சி போகிறதுக்கு, நம்ம டவுனுக்குள்ளே போய்ட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, போக போக சரியாக போயிடும். இன்றைக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு 24 hours பஸ்ஸு எனி டைம் பஸ் கிடச்சிட்டு இருக்குது. ஆன்லைனுக்கு தனியாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும், பெண்கள் தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதுக்கும் நல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த குறையும் இல்லை. முதியோர்களுக்கு நல்லா ஓரமாக நல்லா உட்காந்து பண்ணி இது பண்ணுற அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த பிரச்சனைகளும் நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டை ஏற்படுத்த கொடுத்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டாந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.